கிறிஸ் மற்றும் ஐஸ்வர்யா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரான இவங்க சமீபத்துல இவங்க காசு வாங்கிட்டு டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமீபத்துல இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அவங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சமீபத்துல கிறிஸ் மற்றும் ஐஸ்வர்யா இருக்காங்களா, இவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரான இவங்க ரூட் டீம் கிட்ட காசு வாங்கிட்டு டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ரீல்ஸ் ஒன்று வெளியிட்டிருந்தார். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தான் யாருகிட்டயுமே காசு வாங்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அந்த குற்றச்சாட்டு எழுந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தோம்னா, சமீபத்துல தமிழ்நாட்டுல பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள் பல விஷயங்களை பத்தி கிறிஸ் மற்றும் ஐஸ்வர்யா பேசி இருந்தாலுமே, இப்போ தேவக கட்சி ஆட்சிக்கு வந்தப்புறம் அவங்க அதை பத்தி வாயே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருந்தாங்க. இதனாலதான் மக்களுமே பாத்தீங்கன்னா அவர் மேல சந்தேகப்பட்டு இவர் ரூட் கிட்ட காசு வாங்கிட்டு தான் டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா சமீபத்துல கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு லாயர் கிருஷ்ணன் மேல கேஸ் போட்டிருக்கிறார். அதாவது கிருஷ்ணன் மற்றும் ஐஸ்வர்யா ரெண்டு பேர் மேலுமே கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த வழக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல கிறிஸ் மற்றும் ஐஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஆபாசப்பட இணையதளத்தை பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கண்டென்ட் ரொம்ப வைரலாகவும் செஞ்சது. என்னதான் அவங்க ஒரு ஜாலியான கண்டென்ட்டா அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாலுமே, அந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வல்கரா இருக்கு அப்படிங்கிற காரணத்தால அந்த லாயர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று போட்டுக்கிறாரு. இந்த விஷயம் அவரோட ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டும் இருக்கு. ஒரு ஜாலியான கண்டென்ட்டா போஸ்ட் பண்ணப்பட்ட அந்த வீடியோ இப்போ ஒரு கேஸ் வரைக்கும் கொண்டு போகும்னு சொல்லிட்டு அவங்களுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களோட இன்ஸ்டா ஐடியில பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ பிளாக் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைகளும் சரி, யூடியூப் தாண்டி இப்ப இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்ல, யூடியூப்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய வல்கரான வீடியோஸ் போடுறவங்களும் இப்போ இருக்கும் செய்யறாங்க. இதை இப்பவே சரி பண்ணினா எதிர்கால சமுதாயம் வேற மாதிரி போவதற்கான வாய்ப்பு இருக்கும் செய்யுது. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட் எல்லாருக்குமே சுலபமா கிடைக்கும் செய்யுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதெல்லாம் புது பிரச்சனையா வரும் செய்யுது. அதுக்காக நம்ம கவர்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இதை கேஸா எடுத்து எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. இவங்க இப்படி போடுற ரீல்ஸை பார்த்துட்டு மத்த பேருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செய்யுது. இப்படி ஒரு லிமிட்டே இல்லாம நிறைய கப்புள் பிளாக்கர்ஸ் பேசுறதுக்கு இவங்க ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் செய்யுது. இதை உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ஸ்ல போய் அவங்கள கழுவி கழுவி ஊத்தாம இதை தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்டிலான வேர்ட்ஸ்ல நம்ம கமெண்ட் பண்ணா மட்டும் போதும். இதை மக்கள் லைக் பண்ணல, இதை வச்சு நம்ம வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் செஞ்சுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான இன்ஃபுளுன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து சொசைட்டிக்கு ரொம்ப கேவலமான வகையில இன்ஃபுளுன்ஸ் பண்ண அவங்களுடைய வேலையை வச்சுப்பாங்க. நாளைக்கு நீங்களே நினைச்சாலும் அதை தடுக்கவும் முடியாது. நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளே ரூல்ஸ் பேசவும் செய்யும். அவங்க எல்லாருமே இப்படித்தானே பேசியிருக்காங்க, நிறைய பேர் லைக் பண்ணவும் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லவும் செய்வாங்க. அதனால இந்த மாதிரியான வீடியோஸை இன்ஃபுளுன்ஸ் போடாம இருந்தாலே நல்லதா இருக்கும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.